பிறருக்கு உதவுவதுதான் இறைவனுக்கு பிடித்த செயல் என்கின்றன எல்லா மதங்களும். பலர் சுயநலவாதிகளாகவே இருக்கின்றோம். இறைவன் மேல் பக்தி கொண்ட பலருக்கு கூட மனிதநேயம் மறந்து போகிறது. உண்மையில் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிதான் சிறந்தது என்கிறது மகாபாரதம். அதுவும் தேவையான நேரத்தில் செய்யப்படும் உதவிதான் எனக்கு பிடித்திருக்கிறது என்கிறார் கிருஷ்ணர். குருட்சேத்திர யுத்தம் நடப்பது தவிர்க்க முடியாமல் போனது. ஜோதிடத்தில் சகாதேவன் பெரும் நிபுணன். போரை எந்த நேரத்தில் தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள சகாதேவனை சந்திக்க துரியோதனன் வருகிறான். சகாதேவனும் நாள் குறித்து கொடுக்கிறான். துரியோதனன் மகிழ்ச்சியுடன் செல்கிறான். துரியோதனனுக்கு நல்ல நாள் பார்த்து கொடுத்ததற்காக எல்லோரும் சகாதேவனை திட்டுகின்றனர். அப்போது கிருஷ்ணர் சிரித்தார். என்ன கண்ணா சிரிக்கிறாய்? அர்ஜுனன் கோபத்துடன் கேட்டான். சகாதேவன் இன்று மிகப்பெரிய நல்ல காரியத்தை செய்துள்ளான் என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு புரியவில்லை. கதை சொல்லத் தொடங்கினார் கிருஷ்ணர். காட்டு வழியே 3 இளைஞர்கள் சென்றனர். வழியில் ஒரு மலையை கடந்து செல்ல வேண்டும். அந்த மலையில் முனிவர் ஒருவர் தவம் செய்தார். மலையில் இளைஞர்கள் ஏறினர். பாறைகள் கற்களால் கஷ்டப்பட்டனர். அப்போது மலை பிடித்து கொண்டது. காற்று அடித்து பாறைகள் உருளத் தொடங்கின. மரண பயத்தில் அலறினர் மூவரும். எந்த நேரத்தில் பாறைகள் மேலே விழுமோ என்ற நிலை. இளைஞர்களின் அலறை கேட்டார் முனிவர். அங்கு வந்தார். காப்பாற்றும்படி முனிவரிடம் இளைஞர்கள் வேண்டினர். என்னால் என்ன செய்ய முடியும்? இறைவனை வேண்டுங்கள். நீங்கள் இதுவரை செய்துள்ள நற்செயல்களை சொல்லுங்கள். யாருடைய செயல் ரொம்ப நன்மையோ அவர்களை இறைவன் காப்பாற்றுவான் என்றான் முனிவர். வியாபார நஷ்டத்தால் பலரிடம் என் தந்தை கடன் வாங்கியிருந்தார். அவற்றை அடைக்காமல் இறந்து விட்டார். யாரையும் நான் ஏமாற்றவில்லை. கஷ்டப்பட்டு உழைத்து தந்தையின் கடன் எல்லாவற்றையும் அடைத்தேன். தந்தை மானத்தை காப்பாற்றியதோடு யாரையும் ஏமாற்றவில்லை நான் என்றான் ஒருவன். காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தேன். ஒரு பெண் அலறும் சத்தம் கேட்டது. ஓடிச் சென்று பார்த்தேன். அங்கு பெண்ணை 4 பேர் பலாத்காரம் செய்ய முயன்றனர். உயிரை பணயம் வைத்து முரல்களிடம் சண்டை போட்டு பெண்ணை காப்பாற்றினேன் என்றான் மற்றொருவன். மலை மீது சென்று கொண்டிருந்தேன். உச்சியில் ஒருவர் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கத்தில் உருண்டால் பாதாளத்தில் விழுவார். யார் என்று பார்த்தேன். என் குடும்பத்தையே நிர்கதியாக்கி பெரும் துரோகம் செய்தவர் என்று தெரிந்தது. அப்படியும் மலை உச்சிக்கு சென்று அவரது உயிரை காப்பாற்றினேன் என்றான். அடுத்த நிமிடம் மலை நின்றது. பாறைகள் உருள்வதும் நின்றது. கதையை நிறுத்தினார் கிருஷ்ணர். பார்த்தாயா அர்ஜுனா, மற்ற இருவர் செய்ததும் நல்ல செயல்தான். ஆனால் தன் குலத்தை சீரழித்தவன் என்று தெரிந்தும் எதிரியின் உயிரை காப்பாற்றியதுதான் பெரிய உதவி. மலை நின்றது அதனால்தான். அதுபோல எதிரி என்றும் தெரிந்தும் துரியோதனுக்கு நல்ல நாள் பார்த்து கொடுத்த சகாதேவன் செயல் எனக்கு பிடித்தது என்றார். உண்மை இதுவே. மனித நேயத்தில் இறைவன் உள்ளான். தினமும் கோயிலுக்கு போய் வணங்க முடியாவிட்டால் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்தாலே போதும். இறைவன் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும்.